கேமரா ஆன் பண்ணியாச்சா? நான் சொல்ல போறது எல்லாமே ரியாலிட்டி தான். ஏன்னா திருட்டு பையன் வருவான் வந்து பீகார் மக்கள்கிட்ட தமிழ் மக்கள் உங்களுக்கு எதிரானவன் சொல்லுவான். நம்ம என்ன சொல்லணும்? பையா தீதி எதிராவ் குமாரி और मेरी खून एक ही है हम एक साथ चलेंगे देश आगे बढ़ेगा அப்படின்னு அவன்கிட்ட நம்ம சொல்லணும். ஏன்னா ஹிந்தி தெரியாது போடாலாம் சொல்லுவீங்களா? குடுமையோட வரவனுக்கு தான் ஹிந்தி தெரியாது போடா. குடும்பமா வரவனுக்கு ஹிந்தி மட்டும் இல்ல மராத்தி, மலையாளம், மங்கோலி, மேண்ட்ரின் எல்லாம் பேசுவோம் நாங்க. பாதி பேருக்கு மேல இங்க தெரியாது ஹிந்தி. அந்த வரி என்ன சொன்னாங்கிறது யாருக்குமே டிரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லை. கரெக்டா? ஏன்னா நம்ம கபடி கேப்டன் ரத்னம் நம்மகிட்ட என்ன சொல்லிருக்காரு? मैं अंदर से बोल रहा हूं सर ट्रांसलेट नहीं कर सकता அப்படின்னு சொல்லிருக்காரு. பஹல்காம் தாக்குதலா இருந்தாலும் பாலஸ்தீன் பிரச்சனையாக இருந்தாலும் கரூராக இருந்தாலும் நாம் முதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சலியில் இருந்துதான் நம்ம அரசியலை தொடங்கினோம். பஹல்காம்னா இந்தியாவா பாகிஸ்தானா? கரூர்னா டிஎம்கேவா தாவேகாவா? இன்டர்நேஷனல் விஷயம்னா அமெரிக்காவா சைனாவா? இல்ல. கரூர்னா நீ 41 பேரை பத்தி தான் பேசணும். பஹல்காம்னா 26 பத்தி பேசி தான் பேசணும். பாலஸ்தீனா 17,000 குழந்தைகளில் தான் ஒரு அரசியல் துவங்க வேண்டும். வெறும் சனிக்கிழமை மட்டும் வேட்டைக்கு வர சிங்கமோ வேட்டைக்கு வர பேர் வழின்னு தான் குடும்பத்தையே கடிச்சு திங்கிற சிங்கமோ நம்ம கிடையாது. நம் மக்களுக்காக எந்த அடியும் தாங்கிக் கொண்டு முன்னேறும் பைசன்கள் நாம். சுயமரியாதையை மீட்டெடுத்தோன்னு மாறு தட்டிக்கிற நம்ம கிட்ட சுயமரியாதை திருமணத்துக்கான முதல் தடையாக இருக்கிற சாதியான படுகொலை நம்மளால ஒழித்து கட்ட முடியல அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய டாஸ்க். பாதிக்கப்பட்டவர்கள் இருந்து நாம் அரசியல் தொடங்க வேண்டும் சொன்னேன். எந்த பாதிக்கப்பட்டவர்கள்? இந்த பாதிக்கப்பட்டவர்கள் தான். அப்ப சாதிய ஆணவ படுகொலை செய்யலாம் அப்படின்னு தௌலத்தா கார் தூக்கி விட்டு பேசுறாங்க. அவன்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? எப்படி இருக்கணும்? தொட்டாலே பட்டாசானா வெடிக்கிற 10,000 வாலாகே அப்படி ஆகணும். நம்ம கேமரா ஆன் பண்ணியாச்சா? நான் சொல்ல போறது எல்லாமே ரியாலிட்டி தான். வந்திருக்கின்ற தோழர்களுக்கும் பேச்சை கேட்க ஆர்வமாக இருக்கிற தோழர்களுக்கும் இன்னைக்கு எதை கொண்டு பிளேடு போட போறான் அப்படின்னு மண்டையே தெரியும் தோழர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொல்லியிருக்கோம்? போர்கள் இல்லாத சமத்துவ உலகத்தை நோக்கி நம்ம எப்பயுமே ஒரு பாட்டோட தான் ஆரம்பிப்போம். கரெக்டா? இது இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ல, அதனால இங்கிலீஷ் பாட்டுக்கு போவோம். நம்ம யாருக்கெல்லாம் மைக்கேல் ஜாக்சன் பிடிக்கும்? யாருக்கெல்லாம் மைக்கேல் ஜாக்சனோட எர்த் சாங் பிடிக்கும்? அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 வரி மட்டும் அது ரொம்ப முக்கியமான ஒரு உணர்வை நமக்கு கடத்தும் பாட்டு. அது எப்படி ஆரம்பிக்கணும்? தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் எஸ்பிபி கிடையாது, நான் சொல்லிக்கிறேன். What about sunrise? What about rain? What about all the things that you said we were to gain? What about flowering fields? Is there a time? What about all the things that you said yours and mine? Did you ever stop to notice all the blood we shed before? Did you ever stop to notice the crying earth, the sweeping shores? அதாவது தமிழ்ல என்ன சொல்லணும்னா, மழை பொழிந்து சூரிய வெளிச்சத்தில் பூத்து குலுங்கும் உலகம் உனதாகவும் எனதாகவும் இருக்கும் என்று சொன்னாயே, இன்றைய நிலைமையை பார்த்தாயா? ஒரு முறையாவது நிறுத்தி யோசித்து பார்த்தாயா? இத்தனை ரத்தனங்களை சிந்தியதனால் இந்த உலகம் அழுவது கரைகளில் கடல் அலையாக வந்து அடிக்குதே, பார்த்தாயா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படிதானே இருக்கு இன்னைக்கு உலகம். அந்த பாட்டு முடியும் போது எப்படி முடியும்னா, ஐ டோன்ட் நோ வேர் வி ஆர் பட் ஐ நோ வி ஹவ் ட்ரிஃப்டட் ஃபார். நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க நீந்த தொடங்கினோம். எங்கே இருக்கோன்னு தெரில, ஆனால் இலக்குலேருந்து ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு முடிப்பார் அந்த பாட்டை. எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜனநாயகம், சமத்துவம், சகோதரத்துவம் இப்படி பல முழக்கங்களோடு தான் இந்த உலகத்தை நம்ம கட்டி அமைச்சோம். ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடியே 2ஆம் உலகப் போர் முடிஞ்சோனவே இதுக்கு மேலே நம்ம முடியாது, போர்கள் முடியாது பண்ணுறதான் நம்ம உலகத்தை கட்டி அமைச்சோம். இதை தாண்டி தான் போகணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்னைக்கு அங்கே அந்த ஆரம்பித்த இடத்துல கூட கிடையாது. நம்ம ஜனநாயக உரிமைன்னு என்ன நினைச்சோம்? இந்த தேசிய இனத்துக்கும் எங்க தேசிய இனத்துக்கும் ஒரே அளவு காசு தரணும் அப்படிங்கிற ஜனநாயக உரிமைக்கு போராடலாம்னு நினைச்சா, டேய் எங்க தேசிய இனத்தில் இருக்கிற குழந்தைகளை கொல்லாதீங்கடா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போயிருக்கிறோம். கரெக்டா? we have drifted afar. இலக்கிலிருந்து எங்கோ நீண்டி அடித்து கொள்ளப்பட்டு போயிருக்கிறோம். இப்போ வழி தவறிய மாணவர்கள், வித்யா தோழருக்கெல்லாம் தெரியும், சின்ன பசங்களோட வேலை பார்க்குறாங்க. நிறைய ஸ்கூல்ஸில் கவுன்சிலர்ஸ்லாம் வேலை பார்த்துருப்பீங்க. போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க பசங்க. அது கஞ்சா போதை மட்டும் இல்லை, சினிமா போதைக்கும் அடிமையாக இருப்பாங்க.
இப்போ இந்த பசங்களை இந்த போதைகள்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்கள்ட்ட போய் போதை தப்புனா அவங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இந்த போதையை விட்டு வெளியே வந்தனா உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அவனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரீமை காட்டணும். அப்போ தான் அவங்களால வெளியவே வர முடியும். இல்லைன்னா அவன் ஏன் வெளியே வரணும்? வெளியே வந்து நீ சித்திரவதைப்பட போகிற வாழ்க்கை தான் இருக்க போகுதுன்னா, நான் அதை கஞ்சா வச்சுன்னு ஜாலியாக இருப்பேனே, நான் ஏன் வெளியே வரணும்னு யோசிப்பான் இல்லையா? அப்போ அதே போல் நம் இலக்கை நோக்கி எங்கோ சென்று கொண்டிருக்கும் இந்த உலகத்தை திருப்பியும் வழி கொண்டு வரணும்னா நம்ம ஒரு கனவை கொடுக்க வேண்டும். என்ன கனவு? ரொம்ப காம்ப்ளெக்ஸெல்லாம் கிடையாது. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்? மிருகம் தன்னுடைய சர்வைவலுக்காக மட்டும்தான் ஒரு வேலையை அதால செய்ய முடியும். ஆனா மனுஷன் தன்னோட சர்வைவலையும் தாண்டி பல விஷயங்களை செய்ய முடியும். கலை, அறிவியல், சமூக முன்னேற்றத்தில் பல விஷயத்தை செய்ய முடியும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? தேனி கூடு கட்டுது, சிலந்தி வலை பின்னுது, மயில் ஆடுது, குயில் பாடுது. அதெல்லாம் விலங்குக்கே இருக்குது. தம்பி, குயிலுக்கு ஆட தெரியாது, மயிலுக்கு பாட தெரியாது, சிலந்திக்கு கூடு கட்ட தெரியாது, தேனிக்கு வலை கட்ட தெரியாது. மனுஷனுக்கு எல்லாம் தெரியும். மனுஷனால செய்ய முடியும். ஆனால் நம்ம இன்னைக்கு சர்வைவலை தாண்டி வேலை பார்க்குறோம்னா கிடையாது. வெறும் சர்வைவலுக்காக மிருகத்தன்மையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நம்ம இலக்கு ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸாக தியரியெல்லாம் கிடையாது. மனுஷனாக மாற்றுறது மட்டும்தான் நம்மளோட இலக்கு. இப்போ மனுஷனோட மாற்றுறது தான் என்ன? சும்மா ஒரு இமேஜின் பண்ணி பார்ப்போம். ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம், 200 வருஷமோ 100 வருஷமோ 300 வருஷமோ எத்தனையோ வருஷம் காலையில் எழுந்தா இப்போ ஜனனியோ திவ்யாவோ யாருமே இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோன்னு யோசிக்க தேவையில்லை. வாடகை யார் கட்டுவான்னு யோசிக்க தேவையில்லை. கரண்ட் பில்லு யார் கட்டுவான்னு யோசிக்க தேவையில்லை. நான் இன்னொரு இடத்துக்கு போகணும்னா வண்டி இருக்கான்னு யோசிக்க தேவையில்லை. அதுக்கு பெட்ரோல் போடணும்னு யோசிக்க தேவையில்லை. அவங்களுக்கு பெயிண்டிங் பிடிச்சா பெயிண்டிங் பண்ணலாம், பயோகெமிஸ்ட்ரியில் ரிசர்ச் பண்ணலாம், ட்ராக் ரேசிங் போகணுன்னா அதுக்கு போகலாம். அப்படின்னு அவர்களுக்கு பிடித்ததை மட்டும் செய்து சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் செயலை செய்து கொண்டிருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த இலக்கை அடைஞ்சிட்டாலே போதும்ல. நம்ம இதுக்கு மேலே என்ன தேவை? ஆனால் இது சொல்லும் போது என்னடா கனவு உலகம் மாதிரி இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். கரெக்டா? ஆனால் இது இன்னைக்கே அம்பானி பையனுக்கு அதானி பையனுக்கு சாத்தியம், நமக்கு மட்டும்தான் சாத்தியம் இல்லை. அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் சாத்தியப்படுத்தணும். கரெக்டா? எல்லாத்துக்கும் சாத்தியப்படுத்தணும். இது சாத்தியமா அப்படின்னா ஒரு 100 வருஷம் பின்னாடி போய் டைம் ட்ராவல் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் சில பேர் முன்னாடி கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் நான் பெரும்பாலானவர் கேட்டுக்க மாட்டீங்க. இங்கே எத்தனை பேருக்கு சின்ன வயசில் ஜாண்டிஸ் வந்திருக்கு? கை தூக்குங்க. வந்திருக்கு. எத்தனை பேருக்கு டைஃபாய்டு வந்திருக்கு? நிறைய பேர். எத்தனை பேருக்கு ஸ்மால் பாக்ஸு, இந்த பாக்ஸ் அம்மா போட்டிருக்கு? ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் போட்டிருக்கோம். சிட்டியில் இருந்தவங்களாம் மாத்திரை போட்டிருப்பீங்க, நாங்களாம் வேப்பல் அடித்தோம். கரெக்டா? மாரியம்மா மாரியம்மா. கரெக்டா? சந்திரமுகி படத்தில் சொல்லுவார்ல, இந்த சளிங்கிறது ரொம்ப கொடுமையான வியாதி, மாத்திரை போட்டால் 1 வாரத்தில் போகும், மாத்திரை போடலன்னா 7 நாளில் போயிடும் அப்படின்ற மாதிரி வேப்பலை அடித்தாலும் 3 வாரம் ஆகும், வேப்பலை அடிக்கலாலும் 3 வாரம் ஆகும். கரெக்டா? எல்லாரும் பொழைச்சிட்டிங்கல்ல, இங்கே ஆரோக்கியமாக உட்காந்துருக்கீங்கல்ல. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா போட்டாவோ, ஜாண்டிஸ் வந்தாவோ, டைஃபாய்டு வந்தாவோ 18 பட்டின்னு ஊர் பெருமை பேசுகிறான்ல, அந்த 18 பட்டியில் 80% பேர் செத்தே போயிடுவான். தீர்வே கிடையாது. 100 வருஷம் தான். நான் 1000 வருஷம் சொல்லுவேன், 100 வருஷம் தான். எத்தனை பேருக்கு இன்னைக்கு காய்ச்சல் இருக்கு? கைத்துங்களேன். இன்னைக்கு லைட்டாக மைல்டு ஃபீவர் இருக்கு. இல்லை யாரும் பக்கத்துலேருந்து எழுந்து போக மாட்டாங்க. அவ்வளோ கேவலமானவங்க நம்ம கிடையாது, அது வேற கூட்டம். ஒரு டோலோ 650 போட்டு இங்கே வர்றது, படத்துக்கு வர்றது, எதுக்கு வேணாலும் போவீங்க இல்லையா? ஒரு 100 வருஷம் முன்னாடி காய்ச்சல்லாம் வந்தால் மண்டை ஃபுல்லாக விபூதி அடித்து வேப்பிலையை போட்டு மஞ்சத்தூளை தூவி வீட்டுக்கு ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. நீ சாவறதும் பொழைக்கிறதும் ஆண்டவன் கையிலன்னு விட்டுருவாங்க. ஆனால் 100 வருஷத்தில் எங்கே வந்திருக்கோன்னு பாருங்கள். ஒரு கொரோனாவே ஒரு டோலா 650 அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கோம் நம்ம. கரெக்டாக? எஜுகேஷன், சிக்ஷா வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா காலாலா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 100 பேரை கூப்பிட்டு அந்த 100 பேரையும் எழுதி எத்தனை பேருக்கு உங்கள் பேர் இதில் தெரியுதுன்னு கேட்டால் 7 பேருக்கு தான் தெரியும். படித்தவங்க கிடையாது, அவன் பேர் அவனுக்கு தெரியறதே 7 பேருக்கு தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் தான் அதிக
PhD பண்றாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லும்போது உண்மைன்னு உங்களுக்கு உணர்ந்துறீங்க. மேக் சென்ஸ் நோ அப்படின்னு உணர்வீங்க. ஆனால் புது தகவல் மாதிரி தெரியும். என்ன அப்படின்னா 85லேருந்து 90% பேர் கடலை பார்க்காமே செத்து போயிடுவான். கடலோர பகுதியில் இல்லாத மக்கள் 90% மக்களுக்கு போய் கடலை பார்க்குற வசதியே இருக்காது. யோசிச்சு பாருங்களா, இதெல்லாம் நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. என்னது கடலை பார்க்காம எப்படா கடலை பார்க்காம அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும்ல. அது ஜென் ஆல்ஃபாக்கெல்லாம் இன்னும் அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பாருங்களேன், டூர் பிளான் போட்டால் கோவா, தாய்லாந்து, கொடைக்கானல் எல்லாம் ஒரே மட்டத்தில் வச்சு பிளான் போடுறோம். இது வேற வேற நாடு, வேற வேற ஸ்டேட்டுன்னு இல்லை, எல்லாம் பட்ஜெட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், கோவா போனால் நியூயார்க் காசுல இருக்குன்னு தாய்லாந்து போயிடுறான். அந்த அளவுக்கு 100 வருஷத்தில் வந்திருக்கோம். அப்போ நான் சொன்னது 100 வருஷம் 200 வருஷத்தில் சாத்தியம் தானே? நீங்கள் யோசிச்சு பாருங்க. வெறும் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்த உங்கள் கொள்ளு தாத்தா கிட்ட போய், தாத்தா ஒரு செல்ஃபோன் ஒன்று இருக்கு, அதுலேருந்து நான் மலேசியன் ஃபுட்டு, அரபிக் ஃபுட்டு, சைனீஸ் ஃபுட்டு, இந்த மாதிரி 15 குசின் ஆர்டர் பண்ணோன்னு சொன்னால் அந்த ஆள் ஏதோ பூதம் வந்துடுச்சுன்னு வேப்பிலை எடுத்துன்னு வந்துடுவான். அப்போ 100 வருஷம் தாண்டி இருக்கோம்ல. அப்போ இன்னும் 100 வருஷம் தாண்டினா என்ன பண்ணும்? 100 வருஷம் தாண்டதுக்கு என்ன பண்ணாங்க? இந்த அம்மை போட்டால் டைஃபாய்டு வந்தால் 80% மக்கள் சாவாங்கன்னு சொல்லல. அந்த மக்கள் யார்? நிலமற்றவர்கள். பண்ணையாரெல்லாம் வெள்ளக்கார மருத்துவரை பார்த்துருவான். அப்போ இந்த 100 வருஷத்தில் நடந்த முக்கியமான மாற்றம் என்னன்னா, அந்த 80% நிலமற்ற மக்களுக்கு ஓட்டு போடும் அதிகாரம் கிடைத்திருக்கிறது. பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது, சொத்துரிமை கிடைத்தது, அவர்கள் கணவரை தேர்ந்தெடுக்கும் உரிமை கிடைத்தது. அப்ப கனவு கண்டுட்டு டெக்னாலஜியை உருவாக்குறதுல விடுதலை கிடையாது. யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ சமூகத்தில் அவர்களிடமிருந்து துவங்குவதுதான் நம் கனவுகளை கட்டி அமைக்கிறது. அதனாலதான் பாருங்களேன், தோளுக்கு இடுப்புக்கு மேல எதுவுமே போடக்கூடாதுன்னு 18 சாதி பெண்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். இன்னைக்கு சொல்ல முடியுமா அப்படி? கன்ஃபைன்மெண்ட் இன் ஸ்டாக்ஸ்னு மெட்ராஸ் ஸ்டேட்ல ஒரு தண்டனை இருந்தது. ஒரு பலகை இருக்கும், அந்த பலகையில் 4 ஓட்டை இருக்கும், கையை ஊட்டணும் காலை ஊட்டணும் ஒருத்தர். அப்படியே வெயிலில் 3 நாள் வச்சிருவாங்க. அதுதான் தண்டனை. கன்ஃபைன்மெண்ட் இன் ஸ்டாக்ஸ். இது பிரிட்டிஷில் கொடுக்கப்பட்ட தண்டனை. இந்தியாவுக்கு அது வரும்போது இந்தியாவில் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்க. என்ன? இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் த லோவர் காஸ்ட். கரெக்டா? இந்தியாவில் எதை வந்தாலும் ஒட்டின்னு வந்துடும். அதை மெட்ராஸ் மாகாணம் முறியடித்தது. அதை அம்பேத்கர் தனது முதல் உரையில் சுட்டிக்காட்டினார். அப்ப பாதிக்கப்பட்டவங்கள தான் தொடங்குங்கிறதுக்கு நம்மளுக்கு பாடங்கள் இருக்கு. அதனாலதான் இஸ்கப் பஹல்காம் தாக்குதலா இருந்தாலும் அதெல்லாம் முடியாது. என்கிட்ட முன்னாடி சொன்னது வேற. பஹல்காம் தாக்குதலா இருந்தாலும், பாலஸ்தீன் பிரச்சனையாக இருந்தாலும், கரூராக இருந்தாலும், நாம் முதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சலியில் இருந்துதான் நம்ம அரசியலை தொடங்கினோம். பஹல்காம்னா இந்தியாவா பாகிஸ்தானா? கரூர்னா டிஎம்கேவா தாவேக்காவா? இன்டர்நேஷனல் விஷயம்னா அமெரிக்காவா சைனாவா? இல்ல. கரூர்னா நீ 41 பேரை பத்தி தான் பேசணும், பஹல்காம்னா 26 பத்தி பேர் தான் பேசணும், பாலஸ்தீனா 17,000 குழந்தைகளிலிருந்து தான் ஒரு அரசியல் துவங்க வேண்டும் அப்படின்னு நம்ம இஸ்கப் ஆரம்பிச்சதுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல 500 பேரா கூடியிருக்கோம். யோசிச்சு பாருங்களேன். இந்த சூழலையும் ட்ரம்ப் ஒரு பேனால ஒரு கையெழுத்து போட்டா 4000 குடும்பம் திருப்பூர்ல பட்னியா கிடக்குது. டாரிஃப் கையெழுத்து போட்டா. யூகேலயோ பிரான்ஸ்லயோ ஒரு இஸ்லாமியர் குற்றவாளின்னு ஒரு நீதிபதி கையெழுத்த போட்டா 15-20 நாடுகள் இருக்கிற இஸ்லாமியர்கள் துன்புறுத்தப்படுவார்கள். அந்த கையெழுத்து போடுற பேனாவையும் விரலையும் நறுக்க வேண்டும் என்ற டாஸ்க் நம்மளுக்கு இருந்தாலும், அந்த பேனாக்களுக்கு இங்க ஆடுறான்ல, அவன் ஆட்டத்தை நிறுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா திருட்டு பையன் வருவான் வந்து பீகார் மக்கள்கிட்ட தமிழ் மக்கள் உங்களுக்கு எதிரானவன் சொல்லுவான். நம்ம என்ன சொல்லணும்? பையா தீதி எதிராவ்,
तुम्हारी और मेरी खून एक ही है, हम एक साथ चलेंगे, देश आगे बढ़ेगा அப்படின்னு அவன்கிட்ட நம்ம சொல்லணும். ஏடா ஹிந்தி தெரியாது போடாலாம் சொல்லுவீங்களடா. டேய் குடுமியோட வரவனுக்கு தான் ஹிந்தி தெரியாது போடா. குடும்பமா வரவனுக்கு ஹிந்தி மட்டும் இல்ல, மராத்தி, மலையாளம், மங்கோலி, மாண்டரின் எல்லாம் பேசுவோம் நாங்க. ஏண்டா இப்ப அந்த ஹிந்தி பாதி பேருக்கு மேல இங்க தெரியாது ஹிந்தி. அந்த வரி என்ன சொன்னாங்கிறது யாருக்குமே டிரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லை. கரெக்டா? ஏன்னா நம்ம கபடி கேப்டன் ரத்னம் நம்மகிட்ட என்ன சொல்லிருக்காரு, मैं अंदर से बोल रहा हूं सर, ट्रांसलेट नहीं कर सकता அப்படின்னு சொல்லிருக்காரு. கரெக்டா? ஆனா பீகார்கார தமிழ்நாட்டுக்காரன் கூட ஒன்றிச்சலாம். தமிழ்நாட்டுக்காரன் தான் ஒன்றிணைக்க முடியல. ஏன் ஏன் ஒரு பாட்டு அறிவு சூப்பரா எழுதியிருப்பாரு. பக்கத்து வீட்டுல பணம் இருக்குது, என்கிட்ட நிறைய படிப்பு இருக்குது, யாருக்கு தருமா சோறு, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, மேட்டுல ஒரு காலை வச்சுட்டு பள்ளத்துல ஒரு காலை வச்சுட்டு எப்படி நடக்க முடியும், இது என்னைக்கு நமக்கு புரியும்? கரெக்டா? என்னைக்கு நமக்கு புரியும்? படியளக்கிற யாரு எங்களை படிக்க வைக்கல, அப்போ எழுதி இருக்கு பாரு, இதுதான் என் உரிமைன்னு. இப்போ கூலிக்கு மாரடிச்ச காலம் எல்லாம் போச்சுடா, காலுக்கு செருப்பு வந்து ரொம்ப நாள் ஆச்சுடா. ஆனா அப்படியே நடத்துறாங்க. அதாவது முடிச்சேன், 5 நிமிஷம் முடிச்சேன். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க கிரிக்கெட் விளையாட்டுருக்கீங்க, நீங்க சரியான பவுலரு, அடுத்து நீங்க தான் பவுலிங் போடணும். உங்க கேப்டன் நீங்க பவுலிங் வந்து நிக்கிறீங்க, பாலை உங்க கையில தராம மரத்துல ஒரு குரங்கு இருக்கு, அதை இறக்கிட்டே அதை பவுலிங் போட விடுறாங்கிறான். சிரிப்பா இருக்கு இல்லையா கேட்கும்போது? இதெல்லாம் சிரிப்பா இருக்கு, இதெல்லாம் கனவுல கூட நடக்காதா அப்படின்னு இருக்கு இல்லையா? சாதிய சமூகத்தில் இது நடக்கும். ஏன்னா தான் சூத்திரன் என்று இழிவுபடுத்தப்பட்ட ஒரு முடி திருத்தம் செய்பவர் எருமைக்கு முடி வெட்டலாம் ஒழிய பஞ்சமன் என்ற ஒரு மனிதனுக்கு முடி வெட்ட முடியாது. இந்த அவலம் சாதிய சமூகத்தில் மட்டும்தான் சாத்தியம். அதனாலதான் நம்ம டூடு என்ன சொன்னார்னா, 5 அறிவு இருக்கிற நாய் கூட அதுக்கு பிடிச்சதோட கல்யாணம் பண்ணிக்குது, ஆனா 6 அறிவு இருக்கிற மனுஷன் நீ உன் புள்ள ஒன்னை கேட்டு கல்யாணம் பண்ணுங்கிறது. கரெக்டா? சுயமரியாதையை மீட்டெடுத்தோன்னு மாறு தட்டிக்கிற நம்ம கிட்ட சுயமரியாதை திருமணத்துக்கான முதல் தடையாக இருக்கிற சாதியான படுகொலையை நம்மளால ஒழித்து கட்ட முடியல அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய டாஸ்க். இப்ப பாதிக்கப்பட்டவர்கள் இருந்து நாம் அரசியல் தொடங்க வேண்டும் சொன்னேன். எந்த பாதிக்கப்பட்டவர்கள்? இந்த பாதிக்கப்பட்டவர்கள் தான். அப்ப சாதிய ஆணவ படுகொலை செய்யலாம் அப்படின்னு டவுலத்தா கார் தூக்கி விட்டு பேசுறான்ல, அவன்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்? தொட்டாலே பட்டாசானா வெடிக்கிற 10,000 வாலாக அப்படி ஆகணும் நம்ம. அப்ப இனிமேல் இந்த சாதியவாதி, ஏகாதிபத்தியவாதி, பாசிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் நம்ம டிஃபென்ஸ் ஆடிங்கன்னே இருந்தோம்ல, இனிமேல் டிஃபென்ஸ் எல்லாம் கிடையாது, அஃபென்ஸ் தான். சரியா? என்னடா அஃபென்ஸு அனிமலு அப்படின்னா, மணிப்பூரில் பழங்குடியினர் உயிரை குடிக்கும், குஜராத்தில் இஸ்லாமியர்கள் உயிரை குடிக்கும் சிங்கங்கள் அல்ல நாமல். வெறும் சனிக்கிழமை மட்டும் வேட்டைக்கு வர சிங்கமோ, வேட்டைக்கு வர பேர் வழின்னு தான் குடும்பத்தையே கடிச்சு திங்கிற சிங்கமோ நம்ம கிடையாது. நம் மக்களுக்காக எந்த அடியும் தாங்கிக் கொண்டு முன்னேறும் பைசன்கள் நாம். வந்ததுலேருந்து நான் பேச ஆரம்பிச்சு ஒரு 14 நிமிஷம் ஆச்சு. மார்க்ஸ் பெரியார்ன்ற பேரெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனால் பேச ஆரம்பிச்சு 10 செகண்ட்ல நான் யாரோட வாரிசு, யார் வழியில் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நாங்கள் மார்க்ஸை, பெரியார், அம்பேத்கரை அடையாளமாக பயன்படுத்துவர்கள் கிடையாது, அவர்கள் வழியில் பயணிப்பவர்கள். எங்கள் ஸ்பட்னிங்கில் படம் பார்த்த ஒருத்தனாவது, ஸ்பட்னிங் ஒரே ஸ்கிரீனிங் வந்த ஒருத்தனாவது கேரளா ஸ்டோரிக்கோ ஆர்டிகல் 370க்கோ ஃபயர் விடுவானா? மாட்டான். எங்கள் ஸ்பார்டக்கியாடில் வந்துட்டு ஒரே ஒரு மேட்ச் கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ விளாண்டவன், இந்த இந்திய கிரிக்கெட் வீரன்னு சொல்லிக்கிறவன், வீரன்ற வார்த்தைக்கு அருகதை இல்லாதவன், பாகிஸ்தான் வீரர்கள் கை கொடுக்காம வந்தானே அதை ஆதரிப்பானா? மாட்டான். இன்னொரு கூட்டம் இருக்கு, விமன்ஸ் கிரிக்கெட் டீம் வேர்ல்ட் கப் படித்தாலும் அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறதுக்கு சிக்மா மேல் ஆர்மி. இவனுங்களுக்கு தத்துவார்த்த விளக்கம்லாம் தேவையில்லை. எங்கள் லேடிஸ் ராணுவ படையை பார்த்தில்ல, ஆனால் இந்த மிருகங்க, இந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம டீல் பண்ணுறது ரொம்ப எளிமையான விஷயம் கிடையாது. பெரிய விலைகள் கொடுக்க வேண்டியிருக்கும். கேப்டன் அமெரிக்காவோட ஒரு டைலாகோட நான் இதை முடிக்கிறேன். அவர் சொல்லுவார், கேப்டன் அமெரிக்கா ஒரு இக்கட்டான சூழல்ல
நீங்கள் நிறைய பேர் கேப்டன் அமெரிக்கா பார்த்துருப்பீங்க, கடைசி நிறைய இடத்துல வந்து அவர் மட்டும்தான் நின்று போராடணும், ஐ கேன் டூ திஸ் ஆல் டே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மட்டும் போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இதெல்லாம் சொல்லுவார். த பிரைஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஹை, இட் ஹாஸ் ஆல்வேஸ் பீன், பட் இட் இஸ் அ பிரைஸ் ஐ எம் willing டு பே. அண்ட் ஈவன் இஃப் ஐ ஆம் த ஒன்லி ஒன் who is ready, so be it. But I am willing to bet I am not the only one. அதாவது விடுதலையின் விலை அதிகமாக இருக்கிறது, அது எப்போதுமே அதிகமாகத்தான் இருந்திருக்கிறது. அந்த விலையை நான் கொடுக்க தயாராகிவிட்டேன். நான் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றாலும் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது நான் மட்டும் தயாராக இல்லை. நீங்கள்லாம் தயாரா இருக்கீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னும் சத்தமா? என் பர்பஸ் இங்கே முடிஞ்சிச்சு. நன்றி.